ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சாய்பாபாவின் சத்திய வாக்கு. என் அன்பு குழந்தையே, எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு விஷயத்துக்கும் கலங்காத. உன் சாய் நான் உன் கூட தான் இருக்கேன். உன்னுடைய நலனில் உன்னுடைய தாய்க்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குமோ அதே போல தான் உன்னுடைய சாய் உன் தாய் போல எப்பவும் உன் மேலே அக்கறையோடு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் பாபா இவ்வளவு கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளவு சங்கடங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி உன் மனசில் எழக்கூடிய கேள்விக்கு நான் நிச்சயமாக பதில் சொல்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, என்னை நீ மனதார நினச்சா போதும். என்னை நீ பிடிச்சிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. நான் உன்னை எப்பவும் உன் கையை விடாமல் இறுக்கமாக பற்றி கொண்டு உன்னுடைய வாழ்நாள் முழுசுக்கும் உன் குருவா உனக்கு நான் துணையாக இருப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்குன்னே வச்சுக்கோயேன். ஏன்னா என் பக்தர்களுக்கு சங்கடம் வரும்போது சந்தேகமும் கூட சேர்ந்து வந்துடுது. பாபா என்ன நம்மளுக்கு கஷ்டத்தையே கொடுத்துட்ருக்கிறாரே. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என் மேலே பழியே போடுறாங்க. பாபாவை கும்பிடுற எல்லாருக்கும் கஷ்டம்தான் வரும்னு சொல்லி ஒன்றை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்ன வணங்குறதுனால உனக்கு கஷ்டம் வருதுன்னு நினச்சியானா அதுதான் அஜ்ஞானம். ஒன்றை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் எப்பவும் உங்கள் கூட இருக்கிறேன். உங்களுடைய கஷ்டத்துக்கு காரணம் உன்னுடைய கர்ம வினை பயன் மட்டுமே. எது நாம் செய்கிறோமோ அதுதான் நமக்கு பயனாக வந்து சேரும்னு சொல்லுவாங்க. நாம் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய முன்வினை பயன்களும் சரி, இப்போ செஞ்சிட்ருக்கக்கூடிய செயல்களில் வரக்கூடிய வினை பயன்களும் நிச்சயமாக நம்மை தாக்கும். நாம் எதுவுமே செய்யலை, எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய நிறைய பிழைகளுக்கான அதுக்கான வினைகளையும் நாம் அனுபவிச்சு தானே தீக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கிற அப்போ உன்னையே அறியாமல் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பூச்சியையோ புழுவையோ உன்னுடைய காலால் மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கிற அந்த புழு நசுங்கி இறந்து போயிருக்கும். ஆனால் அதை நசுக்கி நடந்து போனது உனக்கு தெரியாமல் இருக்கும். இது கூட ஒரு விதத்தில் பாவ செயல்தான். அதே போல் சமைக்கும்போது சமையல் செய்யக்கூடிய அந்த வஸ்துக்களில் ஒரு காய்கறியில் இருந்து ஒரு காயை கட் பண்ணும்போது அதில் ஒரு புழு இருந்து நீ வெட்டக்கூடிய கத்தியின் மூலமாக அந்த புழு இறந்திருக்கலாம். அது கூட ஒரு விதத்தில் பாவம்தான். இப்படி நமக்கே தெரிஞ்சும் தெரியாம செய்யக்கூடிய நிறைய அன்றாட விஷயங்கள்லயே நாம நிறைய பாவ வினைகளை சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் இதெல்லாம் கணக்கில் வராது, இது எனக்கு தெரியாம நடந்ததுன்னு சொல்லி அதுல இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது. இது மட்டும் இல்லை, நிறைய பேர் தெரிஞ்சே நிறைய பாவங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல. அதனுடைய வினை பயன் அவங்கள மட்டும் இல்லை, அவங்களுடைய முழு குடும்பத்தையும் அவர்களுடைய வருங்கால சந்ததிகளையும் பாதிக்கும்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எப்படி வேணா இருந்திருக்கலாம். இனிமேலாவது நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க. நாம் என்ன செய்கிறோமோ அதுக்கான வினை பயனை நாம் நிச்சயமாக அனுபவிச்சே தீர்க்கணும். நீங்கள் சதா சர்வகாலமும் வணங்கக்கூடிய கடவுளால் கூட உங்களை அதில் இருந்து தவிர்த்து கொண்டு செல்ல முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் உங்களுடைய குருவாக இருந்து அந்த வினை பயன்களை எந்த அளவுக்கு சுலபமாக கடத்தி கொண்டு போக முடியுங்கிறத நான் என்னால் முடிந்த அளவில் என்னை வணங்கும் உங்களை போன்ற பக்தர்களுக்கு உதவி புரிந்து கொண்டு தான் இருக்கிறேன். அதனால் இனிமேல் இருந்தாவது செய்யக்கூடிய செயல்களில் கவனமாக இருங்க. நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கான பயன்களை நிச்சயம் நீங்க பெறுவீங்க. அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய பாவ செயல்கள், அதனால வரக்கூடிய வினைகளை முற்றிலுமாக நான் உங்களுக்கு துணையாக இருந்து அதை கழித்து அதிலிருந்து வரக்கூடிய சங்கடங்களில் இருந்து மீண்டு வருவதற்கு நிச்சயமா நான் அருள் புரிவேன். இதோடு மட்டும் இல்லாமல்
நாம் ஏற்கனவே செய்த வினை பயன்களில் இருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு ஒரு எளிய உபாயமும் இருக்குது. இதை நான் எப்போவுமே என் பக்தர்களாகிய உங்களுக்கு வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்கேன். அது என்னென்னா அன்னதானம். அன்னதானம் செய்கிறதன் மூலமாக நீங்கள் செய்திருக்கக்கூடிய எந்த விதமான வினை பயனாக இருந்தாலும் சரி, அதனால் வரக்கூடிய சங்கடங்கள் இருந்து உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர முடியும். உங்களுடைய கர்ம வினை பயனை முழுவதுமாக கழித்து தீர்வதற்கு, அதை தீர்ப்பதற்கான ஒரே உபாயம் அன்னதானம். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒருத்தருக்கு உணவை வாங்கி கொடுத்தா கூட போதும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் பசின்னு இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய உணவாகப்பட்டது அந்த கடவுளுக்கே அருளப்பட்டது. நான் சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பேன், என்னுடைய பக்தை ஒருத்தர்கிட்ட நான் கேட்பேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வந்து கொடுன்னு சொல்லி. அதுக்காக லக்ஷ்மிபாய் கடகடன் ஓடி போய் அவங்க வீட்டில் இருந்து ரொட்டியும் காய்கறியும் செஞ்சு கொண்டு வந்து என் முன்னால் வைப்பாங்க. அதை நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னுடைய மசூதியில் வந்து நிற்கக்கூடிய ஒரு நாய்க்கு அந்த ரொட்டியை கொடுப்பேன். அப்போது லக்ஷ்மி என்னை பார்த்து கோவப்படுவாங்க, என்ன பாபா நீங்கள் பசிக்குதுன்னு சொன்னதுனால நான் கொண்டு வந்து கொடுத்தேன், இதை நீங்கள் சாதாரணமாக ஒரு நாய்க்கு விட்டுறீங்களே, இது எனக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுக்குதுன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அப்போ நான் சொல்வேன், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் நான் உறைந்திருக்கிறேன். இப்போ பசியாக அந்த ரொட்டியை சாப்பிட்ட அந்த நாய்க்குள்ளே கூட, அந்த ஆன்மாவிற்குள்ள கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை நீங்கள் வணங்குகிறீர்கள். அதே போல் என்னுடைய சாய் சச்சரிதத்தை படிக்கிறீங்க. அதில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சாதாரண கதையாக எடுத்துக்காதீங்க. இது உங்களுக்குமான பாடம்தான். நீங்கள் அன்போடு ஒரு உயிரினத்துக்கு வழங்கக்கூடிய அந்த உணவு கூட நிச்சயமாக என்னை வந்து சேரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதனால் ஏழை எளியவர்களுக்கும் இதை மாதிரி சாதாரண ஜீவராசிகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு வழங்குவதன் மூலமாகவும் உங்களுடைய கர்ம வினையை தொலைக்க முடியும். அதோடு என்னையும் உங்களால் மகிழ்விக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுடைய வாழ்க்கை என் கைப்பிடிக்குள்ளே இருக்குது. நீங்களே என்னை விட நினச்சாலும் நான் உங்களை நிச்சயமாக கைவிட மாட்டேன். நீங்கள் நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, எல்லா விதத்துலேயும் சகல சௌபாகியத்தையும் பெற்று சந்தோஷமாக வாழுவீங்க. அதுக்கான உத்தரவாதத்தை உங்கள் சாய் நான் தரேன். சரியா? இனிமேலிருந்து எதை நினச்சும் கவலைப்படக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் இனி ஒளி வீச போகிறது. ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட போகிறீங்க. மகிழ்ச்சியாக இரு. எப்பவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே. மகிழ்ச்சியான மனப்பாங்கே உனக்கு ஆரோக்கியத்தை நிச்சயமாக வழங்கும். உனக்கும் சரி, உன் குடும்பத்துக்கும் நான் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பேன் என்பதை மனப்பூர்வமாக நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்வாயாக. நீ என்ன முழுசாக நம்பினியானா இந்த பதிவு உன்னுடைய மனசுக்கு ஆறுதலை தந்திருந்தால் ஓம் சாய்ராம்னு ஒரு நொடி மனதார நம்பி கமெண்டில் ஓம் சாய்ராம்னு பதிவிடு. நீ எப்படி இந்த பதிவை கேட்டு மனம் தெளிவடைந்தாயோ அதுபோலவே மற்றவர்களுக்கும் இந்த பதிவு உதவும்னு நினச்சியானா இந்த பதிவை மற்ற சாய் பக்தர்களுக்கும் பகிர்ந்து கொள். அதோடு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. இந்த சேனல் மூலமாக நிச்சயமாக நான் உங்களுடைய மனக்குறை அனைத்தையும் தீர்க்கும் அருள் வாக்கினையும் சத்திய வாக்கினையும் தொடர்ந்து அளித்து கொண்டே இருப்பேன். நம்பு, நம்பிக்கைதான் வாழ்க்கை. நான் எப்போதும் உன்னுடன் இருந்து உனக்கு வழிகாட்டுவேன். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.